ஆகுது. நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஹரியை மீட் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்பயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். எங்களோட நட்பு நாளடைவில் காதலாகவும் மாறிச்சு. 3 வருஷம் எங்களோட படிப்பு முடியும் போது எங்களோட காதலோட பாண்டிங்கும் இன்னமுமே அதிகமாக இருந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹரி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹரி என்கிட்ட சொன்னார். 2 வீட்டு சைட்லேயுமே எங்களோட காதலை பற்றி சொன்னோம். யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவங்களோட சம்மதத்தோட கொஞ்சம் மாதங்கள்லேயே எங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. ஹரிக்கு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு கனவாகவே இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனிலேயே வேலைக்கு ஜாயின் பண்ணார். ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் கனவுக்காக படிக்க ஆரம்பித்தார். அதே போல் அவரோட கனவு சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு கவர்மெண்ட்டில் வேலையும் கிடச்சிது. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே மருமக வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்பவே அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க. இதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் ஹரி என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கும் ஹரிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறையாகவே இருந்துச்சு. இந்த 3 வருஷத்தில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது மட்டும்தான். ஹரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி சில வருஷத்துலேயே ப்ரமோஷனும் வாங்கினார். அவரோட ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தனியாக ஒரு வீடுமே அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டில் நானும் ஹரியும் ரொம்ப சந்தோஷமாக குடியேறினோம். புது வீடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறனால அதை க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுற வேலை எல்லாமே ரொம்பவே எனக்கு சிரமமாக இருக்க ஆரம்பிச்சுது. ஒரு சில மாதங்கள் நான் கணவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஹரிக்கிட்ட இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த விஷயமா எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீங்களும் ஆஃபீஸ்க்கு காலையில் போனீங்கன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வரீங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் தூங்கவும் முடியும்? இப்படி தனியாக ஒரு ஆளாக என்னால் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஆளை வேலைக்கு போடலை அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். என்னோட அம்மா வீட்லேயும் சரி, என்னோட மாமியார் வீட்லேயும் சரி, இவ்வளோ வேலைகளை தனியாக நான் செஞ்சதே இல்லை. எனக்கு ஹெல்ப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மாமியாரால் எதையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். இனிமேலையும் நம்ம இந்த விஷயத்த லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச அவரும் கிராமத்தில் அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு லேடியை வேலைக்கு கேட்டிருந்தாரு. அவங்களும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, 2-3 நாள் நான் சமாளிச்சுக்குவேன். இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டே வரணும்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 2-3 நாள் கழித்து என்னோட கணவரோட ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீ கேட்ட மாதிரி வேலைக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட கணவர் அவரோட காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தப்போ ஒரு 18 வயசான ஒரு பொண்ணையும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா. இந்த பொண்ணை எப்படி வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. இருந்தாலும் வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தேன். அப்போ தான் என்னோட கணவர் சொன்னார், இந்த பொண்ணோட பேர் கோமதி. இவளுக்கு இப்போ 20 வயசாகுது. வீட்டில் இருக்க எல்லா வேலையிலையுமே கோமதி உனக்கு ரொம்பவே உதவியாக இருப்பா. அதனால இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த பொண்ணு இங்கேயே தங்கிக்குவா. இவ தங்குறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி இந்த பொண்ணுக்கு கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் அடிக்கடி லீவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. வருஷத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறை மட்டும் அவளோட கிராமத்துக்கு அவள் போயிட்டு வருவா.
நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டா போதும், அவளே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவா அப்படின்னு என்னோட கணவர் சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதியும் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா நான் கோமதியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட ரூமை காட்டினேன். அடுத்தது வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கோமதி கிட்ட சொன்னேன். எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா, கிச்சன் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே பணிவாக கேட்டது. எனக்கு முதல் முறையிலேயே அந்த பொண்ணை பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நானும் என்னோட கணவரும் எங்கள் ரூமில் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். நான் சந்தோஷமாக இருக்கதை பார்த்த என்னோட கணவருமே என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீ என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் நீங்கள் மட்டும் இந்த பொண்ணை இப்போது வேலைக்கு கூட்டிகிட்டு வரலனா அடுத்த நிமிஷமே நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதுக்கு என்னோட கணவரும், நீ போயிருந்தா நான் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி இப்படி தான் ஜாலியாக பேசிக்குவோம். இப்படி நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே காஃபி ரெடி ஆகிருச்சுன்னு சொல்லி கோமதி ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா கோமதி உள்ளே வந்து அவள் சொன்ன விஷயம் இன்னுமுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் சமையல் எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி கோமதி, நீ சாப்பாடை எடுத்து வை, நாங்கள் 2 பேரும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி கோமதியை அனுப்பி வச்சுட்டு என்னோட கணவர்கிட்ட என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை நம்மளோட வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க. ஒரு ஆம்பளை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வேலைக்கு வச்சுருக்காங்க, அவன் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவானோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்னோட கணவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட கிராமத்தில் இருந்த பொண்ணு, ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகிருச்சு, அவளோட கணவர் ரொம்பவே குடிகாரன், அதனால அவங்க வீட்டில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம், இந்த பொண்ணு வேலை செஞ்சுதான் அவங்களோட வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற ஒரு நிலமை, அதனால தான் என்னோட ஃப்ரெண்டு இங்கே அனுப்பி வச்சான். சப்போஸ் உனக்கு இந்த பொண்ணு வேலையில் செட் ஆகலை அப்படின்னா நீ கிராமத்துக்கே திருப்பி அனுப்பிடு, இதுக்கப்புறமா நீ வேற யாரையாவது வேலைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் அடிக்கடி லீவ் எடுக்காமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செய்வாங்க. இப்படி ஒரு ஆளை இன்னொரு டைம் என்னால் தேடுறது முடியாது, அதனால இந்த பொண்ணு ஓகே அப்படின்னா நீ வச்சுக்கோ, இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதுமே நமக்கு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் நினச்சேன். அதனால சரி கோமதி வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு போனோம். என்னோட கணவர் சொன்ன மாதிரியே கோமதி ரொம்பவே நல்லா வேலை செய்கிறா அப்படிங்கிறது அவள் சமைச்சு வச்சுருந்த உணவுகளை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. ஏகப்பட்ட ஐட்டங்களை டேபிள் மேலே அடுக்கி வச்சுருந்தா. இது ஹோட்டலா வீடா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் எனக்கே புரியலை. அவளோட சாப்பாடோட டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. என்னோட கணவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கோமதியை ரொம்பவே பாராட்டினாரு. அதுக்கப்புறம் கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சா. கோமதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. இதுவே அவள் சிட்டி ஸ்டைலில் இருந்திருந்தா ரொம்பவே இன்னும் ஹீரோயின் மாதிரி அழகாக இருந்திருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கோமதி வந்ததுக்கப்புறமா வீட்டு வேலை அப்படின்றத எனக்கு யோசனையே இல்லாமல் போச்சு. அந்த பொண்ணோட வேலையாகட்டும் என்கிட்ட பழகிறதாகட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கணவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நானும் கோமதியும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்ச நாட்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக எங்களோட லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் திடீர்னு கோமதிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் மட்டும் தனியாக போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நானும் போயிட்டு வரட்டும்னு சொல்லி ஆட்டோ எல்லாம் பேசி அனுப்பி வச்சேன். டாக்டரை பார்த்துட்டு வந்த கோமதி கிட்ட என்ன பிரச்சனை, எதனால, என்னாச்சு, ரிப்போர்ட் எதையும் எடுத்து பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு சில ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்தா. எனக்கு இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத படித்து பார்க்க தெரியாதுமா, நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதை வாங்கி பார்த்த எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு.
ஏன்னா கோமதி கன்சீவாக இருக்கா அப்படின்றது தான் அதில் மென்ஷன் ஆகியிருந்துச்சு. இப்படி கர்ப்பமாக இருக்க பொண்ணை உன்னோட கணவர் எதுக்காக வேலைக்கு அனுப்புனாரு? நீங்கள் வரும்போதே கர்ப்பமாக தானே இருந்த, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு கோமதி என்ன சொன்னா அப்படின்னா, நான் கன்சீவாக இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் வேலை செஞ்சு தான் என்னோட பிரசவ செலவுக்கான காசை நான் சேர்த்து வைக்கணும். என்னோட கணவரை நம்பி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னோட அம்மா அப்பாவாலையும் பெருசாக எந்த ஒரு செலவுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். அதனால தான் உங்ககிட்ட எந்த விஷயமுமே சொல்லலை. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. எப்பயும் போல் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றனால என்னை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி, வீட்டில் அவர் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம். நீ ஒன்றும் யோசிக்காமல் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கோமதியை அனுப்பி வச்சுட்டு என்னோட கணவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் அவரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். அந்த நேரத்தில் தான் கோமதியோட ரிப்போர்ட்டை கொடுத்து, நீங்களே பாருங்க, இவ கர்ப்பமாக இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா. ஒருவேளை இவளோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளை தானே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இனிமேலையும் நம்ம இந்த பொண்ணை வீட்டில் வேலைக்கு வச்சுக்க முடியுமா? அவகிட்ட எவ்வளோதான் வேலை வாங்க முடியும்? நம்ம ஊருக்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அவரும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆனார். ஆனால் பாவம், அந்த பொண்ணு ஊருக்கு அனுப்பிட்டா அவங்களோட ஃபேமிலி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே நம்ம கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் அவங்களோட குடும்பமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், அவளால் முடிஞ்ச வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட கணவரும் சொல்லிட்டாரு. நானும் என்னோட கணவர் சொல்கிற மாதிரியே சரி, கோமதி ஒரு ஓரமாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணுக்கிட்ட வேலை சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 1 மாதம் இப்படியே போச்சு. எனக்கும் சில டைம் மயக்கமாகவும் வாமிட்டிங்காகவும் இருந்துச்சு. என்னோட கணவர் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். டாக்டர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னதுக்கப்புறமா ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் எங்களுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் ஹரியும் நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த 3 வருஷமாக நாங்கள் குழந்தைக்காக எடுத்துக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை, பல அவமானங்களும் இல்லை, நிறைய இடங்களில் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் 2 பேரையும் ரொம்பவே தாழ்த்தி காட்டிடுச்சு. ஆனால் அன்னைக்கு டாக்டர் அவங்க வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை இந்த உலகத்திலேயே எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதுமே என்னோட கணவரும் நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரத்தில் என்னோட கணவர் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கவும் ஆரம்பித்தார். ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்போ தான் நடந்துச்சு. டாக்டர்கிட்ட இதுக்கப்புறமா என்னோட ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஹரி நல்லாவே கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஹரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் கோமதி அந்த விஷயத்தை கேட்டு பெருசாக எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டா. இதுக்கப்புறமா கோமதி அவளையும் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் உதவி செஞ்சிட்டு இருந்தா. இப்படியே சில மாதங்கள் போச்சு. எனக்காக வளகாப்பு பண்ணுறதுக்காக அம்மா வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணியிருந்தாரு. ஆனால் கோமதியும் கன்சீவாக இருந்தா. அவளோட வீட்டு சைடில் யாருமே அவளை கண்டுக்கவே இல்லை. அதனால எனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து கோமதி ரொம்பவே சோகமாகவும் கவலையாகவுமே இருந்தா. என்னோட கணவர் ஏற்பாடு பண்ண மாதிரியே வளைகாப்பு விழாவும் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் அந்த வளைகாப்பு விழாவில் தான் ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயமும் நடந்துச்சு. கோமதி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே பரபரப்பாக செஞ்சிட்டு இருந்தா. அப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கும்போது படிக்கட்டில் தவறி கீழே விழுந்துட்டா. உடனே தலையில் அடிபட்டு அந்த இடத்துலையே மயக்கமாகிட்டா. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப பதறி போயிட்டு கோமதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிற மாசமாக இருக்க பொண்ணு இப்படி விழுந்துட்டா, தலையிலே அடிபட்டுருச்சு, குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட கணவரும் அவ கூடையே கிளம்பி போயிட்டாரு. என்னோட வளைகாப்பு ஃபங்க்ஷனும் பாதியிலே நின்றுச்சு. இருந்தாலும் கோமதிக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற கவலை என் மனசுக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னோட கணவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
ஒரு டைம் மட்டும் அட்டன் பண்ணி அவளை ஐசியூவில் வச்சுருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நீ ரிலாக்ஸாக வீட்டில் இரு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா கோமதிக்கு என்னாச்சு, அவளோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் என்னை விழுந்து விழுந்து அவள் தான் பார்த்துக்கிட்டா. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவளை போய் பார்க்க முடியலையேன்னு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட கணவருக்கு நான் கால் பண்ணேன். அவரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு என்னோட கணவர் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஆஃப்லேயே இருந்துச்சு. சரி,